வேமங்குடி கிராமத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மணல் குவாரியை இழுத்து மூட சொல்லி அந்த ஊர் பொதுமக்கள் பல நாட்களாக போராட்டம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்தோம். அவர் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் என்று எங்களுக்கு உறுதியளித்திருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அங்கே மணல் கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏற்கனவே இப்பொழுது குத்தகை எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றவர் ஏற்கனவே அதே இடத்தில் மணல் குவாரி நடத்தி அரசால் தண்டிக்கப்பட்டு அபராதம் செலுத்தியவர். பிறகு மீண்டும் அவருக்கே அனுமதி கொடுத்து மீண்டும் அதே இடத்தில் அந்த காவல் குவாரி செம்மண் குவாரி வந்துட்டு தொடர்ந்து இங்கே நடைபெறுகிறது என்றால் இதை கேட்பதற்கு நாட்டிலே ஆட்கள் இல்லை, நாதி இல்லை அப்படின்ற ஒரு நிலைமையில் தான் இன்றைக்கு இருக்கின்றது. தன்னெழுச்சியாக அந்த ஊர் மக்கள் போராடுகிறார்கள். ஏதோ மணல் கொள்ளையானே, ஏதோ மழையைத்தானே அள்ளி விற்கிறார்கள் என்று விட்டு செல்ல முடியாது. அன்புறவுகளே, இந்த மண்ணை காப்பதற்கு தான் நம் வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியாரும் நம் வீர பெரும்பாட்டர்கள் மருதுபாண்டியர்களும் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடி இழந்த நிலத்தை மீட்டெடுத்தார்கள். ஆனால் ஆங்கிலேயர் பெற்ற சுதந்திரத்தை, வெள்ளைக்காரன் இருந்து பெற்ற சுதந்திரத்தை இந்த கொள்ளைக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு இன்றைக்கு நாம் போராடக்கூடிய சூழ்நிலையை தள்ளிவிட்டார்கள். இந்த மண்ணிலே எதற்கெடுத்தாலும் போராட்டம், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த திராவிட முன்னேற்ற அரசு மக்களை அந்த நிலைமைக்கு தான் தள்ளியிருக்கின்றது. மக்கள் போராடுவதற்கு கூட அனுமதி தரம் இருக்கின்றது. மண்ணிலே தொடர்ந்து திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போதெல்லாம் மக்களின் பலத்தையும் நலத்தையும் சுரண்டுவதுதான் இவர்களின் வாடிக்கை. கோடி கோடியாக கொள்ளையடித்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்காக என்ன நலத்திட்டங்களை செய்திருந்தார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு காலம் கொடுத்தவர்கள் அந்த போராட்டத்தையோ அவர்களுடைய கோரிக்கையோ செவிமடுத்து கேட்டு அதை நிறைவேற்றியிருக்கார் என்றால் இல்லை. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே அரசியல் கட்சிகள் திமுக குண்டர்கள் மக்களை அடிமைப்படுத்தி மிரட்டி உறுத்தி இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றது. மக்கள் நீங்கள் தான் மாற வேண்டும். வாக்குக்கு பணத்தை பெற்றுக்கொண்டு வாக்களிக்கிறால்தான் அவர்களிடம் போய் நாம் எதையும் கோரிக்கை வைக்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை. கடந்த மாதம் புதுக்கோட்டையிலே திருமயத்தின் அருகிலே கல்குவாரிக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் ஜவஹர் அலி திமுக குண்டர்களால் லாரி ஏற்றி கொல்லப்பட்டார்கள். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கிராம நிர்வாக அதிகாரி கோவில்பட்டி அருகே படுகொலை செய்யப்பட்டார். இந்த மண்ணிலே மண்ணின் வளத்திற்காகவும் மக்களின் நலத்திற்காகவும் யாரெல்லாம் போராடுகிறார்களோ அவர்களை ஆளுகின்ற அதிகாரத்தில் இருக்கின்ற அரசு கொலை செய்து விடுகிறது. இன்றைக்கு இந்த ஊர் பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு போராடுவதால்தான் இவர்கள் அதை வேடிக்கை பார்க்கிறார்கள். இல்லை என்றால் தனியாக ஏதாவது ஒரு மனிதன் போராட்டத்தை முன்னெடுத்தால் அவர்கள் இந்த மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் குண்டர்களால் கொல்லப்படுகிறார்கள். இப்படி எத்தனையோ நிலைமைகளை இந்த திராவிட முன்னேற்ற கழக அராஜக ஆட்சியை பற்றி நாம் பேசலாம். இந்த மண்ணின் நலத்திற்காக எத்தனையோ மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நானெல்லாம் காவிரி ஆற்றில் மணல் கொள்ளையை கண்டித்து போராடி சிறை சென்றவர். ஆனால் தொடர்ந்து இந்த மண்ணிலே மணல் கொள்ளை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. கனிம வளங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கப்படுகிறது. திமுக ஆட்சி அதிகாரத்தில் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. காரணம் அந்த மணல் குவாரிகளில் கல் குவாரிகளில் இங்கே நடப்பதே திமுக குண்டர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த அவலநிலையெல்லாம் நாம் போக்க வேண்டும் என்றால் நமக்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் நம் வலிமையான வாக்குதான். இன்னும் சரியாக ஓராண்டுகள் தான் இருக்கின்றது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு ஆணவமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற திமுக அரசை உங்கள் வலிமையான வாக்கை பயன்படுத்தி தூக்கி எறியுங்கள். இல்லையென்றால் இந்த மண்ணிலே ஒருபோது மக்களுக்கான விடிவு பிறக்காது. இந்த மண்ணிலே மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டேதான் இருக்கின்றார்கள். நான் சார்ந்த நாம் தமிழ் கட்சி இந்த மண்ணிலே பல போராட்டங்களை
நாட்டிலே சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு அரசுக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த மக்கள் கேட்கிறார்கள். விவசாய நிலங்களை அழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை குறைத்து அதற்கு ஒரு விமான நிலையம் கட்டுவதை என்ன தேவை இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை ஆக்கிரமித்து சன் பார்மா என்ற ஒரு பார்மசூட்டிக்கல் நிறுவனம் விரிவாக்கம் செய்ய முயற்சித்தது. அதற்கு நீதிமன்றம் சென்று தடை வாங்கியது நாம் தமிழர் கட்சி தான். இப்படி எத்தனையோ போராட்டங்களை நெடுவாசல் போராட்டம் மீட்டேன் போராட்டம் மக்கள் எழுச்சியால் அன்றைக்கு நடந்தது. அன்றைக்கு துணை முதலமைச்சராக இருந்த ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறார், நான் தெரியாமல் அதில் கையொப்பம் போட்டு விட்டேன் என்று. நாங்கள் கேட்கிற அறிவாலயத்தை நீங்கள் தெரியாமல் எங்களுக்கு கையொப்பம் போட்டு எழுதி கொடுப்பீர்களா? எவ்வளவு நக்கலன் பாருங்க. தெரியாம மீட்டேனுக்கு கையெழுத்து போட்டு தெரியாம கையெழுத்து போட்டவனுக்கெல்லாம் முதலமைச்சர் பதவி இந்த நாட்டிலே. ஒரு அரண்மனைக்குள் கோமாளி புகுந்து விட்டால் அந்த அரண்மனையாக இருக்காது, சர்க்கஸ் கூடாரமாக மாறிவிடும். இன்றைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டை ஸ்டாலின் கோமாளியால் சர்க்கஸ் கூடாரமாக மாறி நிற்கின்றது. இந்த நாட்டிலே துண்டு சீட்டை பார்த்து படிக்கக்கூடியவரெல்லாம் 5 நிறம் பேப்பரை பார்த்து படிக்காமல் பேச தெரியாதவர்களெல்லாம் இந்த நாட்டின் முதலமைச்சர். கேவலம் ஓட்டுக்கு பணத்தை வாங்கிக் கொண்டு இந்த மாதிரி கோமாளிகளை எல்லாம் நீங்கள் முதலமைச்சராக நாங்கள் எல்லாம் இப்படி வீதியில் நின்று போராடக்கூடிய சூழ்நிலை இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறது. அதே பகுதியை சார்ந்த எங்கள் கட்சியின் தம்பி வேல்முருகன் அவர்கள் அங்கே விவசாயம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அவருடைய சொந்த நிலத்திலே கிணறு வெட்டிய மணல் கிடைக்கின்றது. அந்த மண்ணை அப்புறப்படுத்துவதற்கு இதே கனிம வளத்துறையிடம் அனுமதி கோரி அவர் கடிதம் கொடுத்து ஓராண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. இன்று வரைக்கும் அவர் சொந்த நிலத்தில் கிணறு வெட்டிய மணலை அள்ளுவதற்கு இந்த கேடுகட்ட கனிம வளத்துறை அனுமதி தர மறுக்கிறது. விவசாயம் அள்ளுவதற்கு அந்த நிலத்தை சீர்படுத்துவதற்கு அவர் தன் சொந்த நிலத்தை அனுமதி கேட்கிறார், அதை தர மறுக்கிறது. ஆனால் அங்கே விவசாய நிலத்தை அழிப்பதற்கு ஒரு தனியார் முதலாளிக்கு இன்றைக்கு கனிம கொள்ளை நடக்கிறது. செம்மண் குவாரி அமைப்பதற்கு அனுமதி கொடுக்கிறது என்றால் இது யாருக்கான அரசு, இது யாருக்கான அரசு என்பதை என் மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி ஒரு கேடுகட்ட அரசு நமக்கு தேவையா? இன்றைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே விவசாயிகள் போராடினால் அவர்கள் மீது பொது சட்டங்கள், தேசிய பாதுகாப்பு சட்டம் வரைக்கும் இந்த கேடுகட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடுக்கிறார்கள். ஆனால் டெல்லியிலே போராடிய விவசாயிகளுக்கு இதே திமுக ஆதரவு கொடுக்கிறது. இது என்ன நிலைப்பாடு? இதுதான் திமுகவின் கடந்த கால வரலாறு. என் அன்பு மக்களே, எப்பொழுதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்காக போராடுவேன் என்று பேசும். ஆனால் ஆளுங்கட்சியாக வந்துவிட்டால் அவர்கள் மக்களை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இலவசம் என்ற ஒரு கேடுகட்ட சொல்லை பயன்படுத்தி என் மக்களை அடிமையாக்கி வைத்துள்ளார்கள். இந்த மண்ணிற்கும் மக்களுக்கும் போராடிய எங்கள் ஐயா இதோ நேதாஜி அவர்களுக்கு இந்தியாவிலே முதலாக சிலை வைத்தது இந்த மண்ணில் தான். அதே ஐயாவின் சிலையில் இருந்து நாங்கள் பேசுகின்றோம். இந்த மண்ணையும் மக்களையும் இந்த திருட்டு கொள்ளை கூட்டத்திடமிருந்து நாங்கள் மீட்காமல் விடமாட்டோம். இது எங்களுடைய லட்சியம், கனவு நிறைவேறும். இந்த சிறு பிள்ளைகள் என்ன செய்து விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். சிட்டுக்குருவிகள் ஒரு நாளைக்கு வல்லூர்களை வீழ்த்தும். நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடப்பதில்லை, காற்றை நிராகரித்து விட்டு மரம் அசைவதில்லை. நாம் தமிழர் கட்சியை நிராகரித்து விட்டு இந்த மண்ணிலே அரசியலில் என்ற காலத்தை இந்த மண்ணிலே அண்ணன் செந்தமிழன் சீமான் உருவாக்கி இருக்கிறார். கடந்த மாதம் நடைபெற்ற ஈரோடு இடைத்தேர்தலிலே ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தை எதிர்த்து ஒற்றையாளாக களமாடியது நாம் தமிழர் கட்சி. இன்றைக்கு 24,000க்கு மேற்பட்ட மாநில தமிழர்கள் ஓட்டிற்கு பணமரபால் வாக்களித்து இந்த மண்ணின் அரசியலை சீமான் கண்டிப்பாக முன்னெடுப்பார் என்ற காரணத்திற்காக எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். வருகின்ற காலம் எங்களுக்கான காலம். சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலே எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் முதலமைச்சராகும் போது இந்த மண்ணிலே அனைத்து பேர புட்டுக்களுக்குமான திறவுகள் அங்கே இருக்கின்றது. என் அன்பு உறவுகளே, இந்த மண்ணின் மக்களுக்கான களத்திலே நாங்கள் நிற்கின்றோம். 2009 ஈழத்திலே மக்கள் குத்து குண்டுகளால் கொல்லப்பட்ட போதும், பாஸ்பரஸ் குண்டுகளால் பஸ்மமாக்கப்பட்ட போதும் இதே கேடுகட்ட திமுக தான் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி தான் என் இனம் ஒட்டுமொத்தமாக கொல்லப்பட்ட போது வேடிக்கை பார்த்தார். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் நடுவே தனது மனைவியோடும் துணைவியோடும் கூடரோடு அங்கே ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி தமிழர்கள் எழுச்சாவாயர்கள் என்பதை மீண்டும் நிரூபித்து விட்டேன் என்று கொக்கரித்து விட்டு சென்றார். தமிழர்களை எப்பொழுதெல்லாம்
வஞ்சிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் அது திமுக ஆட்சியாகத்தான் இருக்கும். திமுக ஆட்சியிலே ஒருபோதும் தமிழர்களுக்கு எந்த ஒரு விடிவும் கிடைக்காது. ஏழத்து மக்கள் எல்லாம் ஏங்கி தவிக்கையிலே தேரோட்டம் தேவையான தியாகராஜா என்று பேசிய ஐயா கருணாநிதி குடும்பம் இன்றைக்கு படகு காலில் பவனி வருகின்றது. ஏது இந்த சொத்து எங்கே இருந்து வந்தது? ஐயா கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதி இவ்வளவு சொத்தை சேர்த்தாரா? யாரிலிருந்து பெறப்பட்டது இந்த சொத்து? கோடி கோடியாக 50 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் திமுக ஆளுகின்ற அதிகார வர்க்கத்தில் இருந்தது. ஐயா முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக கருணாநிதி அவர்கள் 5 முறை இந்த நாட்டிலே முதலமைச்சராக இருந்திருக்கின்றார். என்ன செய்தார்? சிவகங்கை என்ற மாவட்டத்தின் தலைநகரம் ஐயா சிதம்பரம் போன்றவர்கள் மத்திய நிதியமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்தெந்த பகுதிக்கான முன்னேற்றத்தை செய்தார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 5 முறை முதலமைச்சராக இருந்த ஐயா கருணாநிதி என்ன செய்தார்? இந்த சிவகங்கைக்காக என் மக்களை நன்றாக சிந்தித்து பாருங்கள். இது ஒரு கூப்பிட்டு போல இருக்கின்றது. ஏதாவது வசதி இருக்கின்றா? 10 மணிக்கு 9 மணிக்கு மேல பேருந்து கிடையாது. பேருந்து நிலையத்தை பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு சுடுகாட்டு கொட்டாயை போல இருக்கின்றது. இப்படி ஒரு மாவட்டத்தின் தலைநகரம். நானும் இந்தியாவில் முக்கால்வாசி பகுதிக்கு சுற்றுப்பயணம் சென்றிருக்கேன். பல இடங்களுக்கு தொழில் விஷயமாக சென்றிருக்கேன். தமிழ்நாட்டிலே முழுமைக்கெல்லாம் நான் சென்றிருக்கின்றேன். இது போன்ற ஒரு மாவட்ட தலைநகரத்தை மேலே பார்த்ததுடா இவ்வளவுக்கு கேடு கட்ட இந்த அரசுதான் காரணம். எந்த வளர்ச்சி பணிகளும் கிடையாது. என் மக்கள் விவசாயத்தை சார்ந்துதான் வானம் பார்த்த பூமி. இந்த மண்ணிலே மழை பெய்யாமல் விவசாயமே நடக்கும். வருகின்ற நீரை தேக்கி வைத்து விவசாயம் செய்ய ஏற்பட மக்கள் நிலைமை என் மக்களை தள்ளியா? இன்றைக்கு மணல் குவாரி மணலை அள்ளி கடத்துகிறார்கள். செம்மண் குவாரி என்ற பெயரில் இன்றைக்கு அரசு அனுமதிக்கிறது. அளவை விட அதிகமாக அரசு விதி இருக்கின்றது. சாலைகளிலிருந்து இத்தனை தள்ளி தான் குவாரி அமைக்க வேண்டும் என்று, இத்தனை ஆழம் தான் தோண்ட வேண்டும் என்று, இத்தனை அரசு திட்ட சட்டங்களை நாட்டில் பறக்க விட்டுட்டு ஒரு தனிமனிதனுக்கு ஆதரவாக இங்கே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் அமைச்சர்களும் ஆளுகின்ற அதிகார வர்க்கமும் செயல்படுகிறது என்றால் இது மக்களுக்கான அரசா, திமுக குண்டர்களுக்கான அரசா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ போராட்டங்கள் எடுப்பது மக்களின் வாழ்வாதாரத்திற்காக போராட வேண்டியதற்கு விவசாயம் பொய்த்து விட்டது. இந்த பணியிலே வைகை யாருக்கா வாழ்ந்து போய்விட்டது. நிலத்தடி நீர் எங்கோ சென்று விட்டது. கடலூர் போன்ற பகுதியெல்லாம் 3 பக்கம் ஆறு, காவிரி ஒரு பக்கம், அமராவதி ஆறு ஒரு பக்கம், நொய்யலாறு ஒரு பக்கம். ஆனா 1000 அடிக்கு போக வேண்டியது இருக்கு. போர் போட்டு தண்ணி எடுக்க வேண்டியது இருக்கு. பூமியிலிருந்து உறிஞ்சி தண்ணி எடுப்பதே ஒரு கேவலமான ஒரு விடயம். மக்கள் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஆளுகின்ற அதிகார வர்க்கம் நிலத்தடி நீர்களை எங்காவது பாதுகாப்பதற்கு வழிவகை செய்திருக்கின்றதா? 2 நாளுக்கு முன்னால் ஒரு செய்தி, பாரக்குடிங்கிற ஒரு ஊரிலே அந்த கண்மாயை உடைத்து விட்டு திமுக குண்டர்களால் அங்கே அந்த பவர் கேபிள் செல்லக்கூடிய அந்த மின்சார கோபுரத்தை அகற்றி விட்டு வேறு இடத்தில் அமைப்பதற்காக அந்த கண்மாயை உடைப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றனர். இது யாருக்கான அரசு? என் அன்பு உறவுகளே, ஈழத்திலே என் தலைவர் மேதன்களை பிரபாகரன் தலைமையில் அங்கே ஒரு அரசு உள்ளது. உலகம் தான் அந்த அரசை அங்கீகரிக்கவில்லை. அந்த நாட்டிலே பிச்சைக்காரர்கள் இல்லை, கொள்ளையர்கள் இல்லை, குடிகாரர்கள் இல்லை. அந்த நாட்டிலே இறுதியுத்தம் காங்கிரஸ் அரசும் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்த திமுக அரசும் அன்றைக்கு 1000 ஒட்டி கொடுத்து 1.25 லட்சம் தமிழர்களை ஒன்று குவித்தது. 2009 மே 18 அந்த யுத்தம் முடிந்தது. யுத்தம் முடிவதற்கு சரியாக 1 மாதத்திற்கு முன்னால் தலைவர் பிரபாகரன் போய் தளபதியை பேசினார்கள். அந்த இரண்டைமடு குளத்தை அந்த ஏரியை உடைத்து விட்டால் 40,000 சிங்களவர்கள் ராணுவ வீரர்கள் கொல்லப்படுவார்கள், இறந்து போய்வார்கள், யுத்தம் முடிந்துவிடும், நம்முடைய நாட்டை நாம் காப்பாற்றி விடலாம் என்ற போது என் தலைவன் மண் மனம் கெட்டு போய்விடும், அதனால் அதை ஒருபோதும் செய்ய நாங்கள் தயாராக இல்லை என்று பேசியவன் என் தலைவன் பிரபாகரன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்று என் வள்ளுவ பெரும்பாலான சொல்லியதை போல் இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் செயல்படுகிறார்களா? ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும்? மக்களின் கொடி தெரிந்து, மக்களின் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து, மக்களுக்கு என்ன தேவை, இந்த குழந்தை பசிக்கு அழுகிறதா, பாலுக்கு அழுகிறதா என்பதை தெரிந்து அதற்கான உணவை கொடுக்கின்ற தாயை போல இந்த மக்களுக்கான அரசை இங்கே ஒன்று யாராவது கொடுத்திருக்கிறார்களா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். 1000 ரூபாய் மகளிருக்கான உதவித்தொகை எதற்காக? யாராவது ஏதாவது ஒரு மகளிர் எங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுங்கள் அப்படி என்று வீதிக்கு வந்து போராடினார்களா? என்னைக்காவது இந்த மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்களா? இல்லையே. பிறகு 1000 ரூபாய் 1000 ரூபாயை கொடுத்து விட்டு 1000
முடியாதவர்களா என்ற நிலைமையை நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் பணத்தை விட சம்பாதிக்கக்கூடிய வழியற்ற வெக்கற்ற மக்களாக 50 ஆண்டுகளாக அரசை நடத்தி கொண்டிருக்க உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? கேவலமாக இல்லையா? இன்றைக்கும் இந்த மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்று மேலும் பேசுகிறீர்களே. கடந்த மாதம் ஈரோட்டிலே வாக்கு கேட்டீர்களே, ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் என்று உங்களுக்கு வெட்கம் இல்லையா? தண்ணீர் மறக்கின்றார். அதே கர்நாடகாவில் போய் அந்த நாட்டின் முதலமைச்சராக சித்தராமையாருக்கு நீங்கள் வாக்கு கேட்கிறீர்கள். நீங்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரா கர்நாடகத்தின் பிரதிநிதியாக மக்கள் என்னைக்காவது சிந்தித்து பார்த்து வாக்கு கொடுக்கிறார்களா? இது ஒரு கேள்வி அரசு. இந்த அரசுக்கு ஆதரவாக பல கட்சிகள். இது என்ன ஒரு நிலைமை? மக்களின் அடித்தட்டு வாழ்வாதார பிரச்சனைக்கு போராடக்கூடிய ஒரு துர்பாக்கியமான நிலையில் இந்த மக்களை 50 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற இந்த அரசு வைத்திருக்கிறது என்றால் இந்த அரசை தூக்கி எறிகின்ற காலம் வெகு விரைவில் இல்லை, நெருங்கிவிட்டது. அன்புறவுகளே, இந்த வேப்பங்குடி கிராம மக்களின் போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி அவர்கள் கூட நின்று களத்தில் நின்று போராடும். இந்த பிரச்சனையை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு அந்த மண்டபங்களை அந்த செம்மண் குவாரியை உடனடியாக நிரந்தரமாக மூட வேண்டும். தவிர்க்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் மாவட்டம் தழுவிய மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் இந்த மண்ணிலே முன்னெடுப்போம். அந்த மண்ணிலே இந்த மணல் பிரச்சனைக்காக இந்த செம்மண் குவாரிக்காக போராடிய அண்ணன் முத்துராமலிங்கம் உட்பட 20 மீது பிசிஆர் வழக்கு பொய் வழக்கு கொடுத்து இன்றைக்கு அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்புவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கின்றால் இந்த நாட்டிலே போராட்டம் மக்களுக்காக போராடுவதற்கு அனுமதி தர மறுக்கின்ற அரசு ஐயா ஸ்டாலினுக்கு ஆதரவாக வீதியிலும் ஒரே நாள் அனுமதி கொடுக்கிறது. இந்த காவல்துறை தமிழ்நாட்டின் காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையற்ற காவல்துறையாக சேர்ந்த தமிழ்நாட்டின் காவல்துறை இன்றைக்கு கருணாநிதி மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்கள் பிரச்சனைக்கு காவல்துறை செவிசாய்ப்பதில்லை. இன்றைக்கு ஆளுகிற அதிகார வர்க்கத்தின் ஏவல் துறையாக செல்கின்ற காவல்துறை அந்த மக்களின் போராட்டத்திற்கு அனுமதி தர மறுக்கின்றது. அங்கே புதுக்கோட்டையில் போராடிய அன்பு அண்ணன் ஜாவரை அவருடைய ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவர். அவர் வீட்டிற்கு சென்றது அண்ணன் சீமானோடு. அவர் வீட்டில் அவர்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் சேர் இருக்க கூட கிடையாது. அவர் அந்த மண்ணின் மக்களின் நலனுக்காக இந்த அதிகார வர்க்கத்தை எதிர்த்து போராடியவரை லாரி வைத்து பார உண்டை வைத்து ஏற்றி கொண்டது. ஏற்றியவர்கள் போய்விட்டு திரும்பி செத்து விட்டாரா சாகலை என்று திரும்பி வந்து 2 முறை அவரை லாரியை ஏற்றி கொண்டார்கள் என்றால் இந்த பொழுதுகளுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் தமிழர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது நாங்கள் சொல்கிறோம், எச்சரிக்கிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த புத்தகங்களே தமிழ்நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள். இதனால் நீங்கள் விபரீத விளைவுகளை சந்திக்க வேண்டும். எங்கள் ஆட்சி அதிகாரத்திலே எப்படி எங்கள் தலைவர் மேலே பிரபாகரன் அந்த மண்ணிலே குடிகாரர்களற்ற கொள்ளையர்களற்ற பிச்சைக்காரர்களற்ற ஒரு அரசை இந்த மண்ணிலே நிறுவினாரோ அதே போன்ற அரசை இந்த மண்ணிலே எங்கள் அண்ணன் சீமான் தலைமையில் உருவாக்குவோம். அப்பொழுது இந்த மண்ணின் மக்களுக்கான விடுதலை பிறக்கும். 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணிலே நாங்கள் களத்திலே இருக்கின்றோம். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. நாளைக்கே பேசிக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராக என்ற கனவெல்லாம் கிடையாது. இந்த மண்ணையும் மக்களை எப்படியாவது இந்த கொள்ளையர்கள் மீட்டுவிட வேண்டும் என்ற காரணத்திற்காக நாங்கள் களத்தில் இருக்கின்றோம். எத்தனையோ போராட்டங்களிலே நாம் கட்சி தொடர்ந்து தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பொய் வழக்கு புனையப்பட்டு செய்யாறு காவல் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கின்றார். நித்தம் ஒரு வழக்கு இலையில் இடியாது கிழக்கு என்பது போல் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களை மிரட்டி விடலாம் என்று ஆளுகின்ற அதிகார வளத்தில் இருக்கின்ற ஐயா ஸ்டாலின் அவர்கள் கனவு காண்கிறார்கள். ஒருபோதும் அதற்கு பிரபாகரன் பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் அடிபணிய மாட்டோம். இந்த மண்ணையும் மக்களையும் மீட்காமல் நாங்கள் விடமாட்டோம். இது எங்கள் தான் பார்க்க முடியும். கர்நாடக ஸ்டாலின் முத்துவேல் ஸ்டாலின் கொடுப்பாரு பாராட்டு வேணா வாங்கி. காவல்துறை இந்த குண்டர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது. மாவட்ட நிர்வாகமும் இந்த குண்டர்களுக்கு கொள்ளையர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் வருகின்ற காலத்தில் இந்த மண்ணிலே இவர் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை தூக்கி எறிங்கள். அன்பு உறவியலே, 6 அம்பு ஆணை தேனை கோட்டை கோலம் கொள்ளையடித்த கோடி பணத்தோடு இந்த திமுக அதிகார